நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஏஐயில் மெயினாக 4 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெகக்னைசேஷன் ஏஐ. ஸோ நம்ம ஃபோனில் இருக்கிற கேலரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் பீச்சில் எடுத்த ஃபோட்டோஸ்னு கேலரியில் அதுவே ஆர்கனைஸ் ஆகி நமக்கு மெமரிஸ் காட்டும். இதுதான் ரெகக்னைசேஷன் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஏஐ. ப்ரெடிக்ஷன் ஏஐங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன படம் வேணும் அப்படின்னு ஒரு சஜஷன் வருதுல்ல, அதுதான் ப்ரெடிக்ஷன் ஏஐ. அமேசானில் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் கூட உங்களோட ப்ரெடிக்ஷன் ஏஐ தான். மூணாவது டெசிஷன் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணும்போது ஃப்ளைட் டிக்கெட்டோட ஃபேர் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டெஸ்லா மாதிரி ஒரு செல்ஃப் டிரைவிங் காரில் போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல அது ஸ்பீடு பிக்கப் பண்ணணும், லேன் சேஞ்ச் பண்ணணும், பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிற டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது எல்லாமே இந்த டெசிஷன் ஏஐ மூலமாக தான். ஃபோர்த்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஜென் ஏஐ. நீங்கள் யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பாட்டு போடுறது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த ஜென் ஏஐ தான். என்ன பாஸ், அதால் யோசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் அதால் புதுசாக ஒரு விஷயம் க்ரியேட் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது புதுசாக ஒரு விஷயத்தை யோசித்து க்ரியேட் பண்ணாது. இட் ப்ரெடிக்ட்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பாசிபிள் ப்ரெடிக்ஷனை கொடுக்குது. அதுதான் திங்கிங் மாதிரி நமக்கு தெரியுது.